செங்கல்பட்டு அருகே 2 தரைப்பாலங்கள் முழுவதும் தண்ணீர் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், செங்கல்பட்டில் 2 தரைப்பாலங்கள் முழுவதும் மழைநீரால் நிரம்பியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நேற்று இரவு முதல் பெய்து வந்த கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான தென்னேரியானது முழுமையாக நிரம்பி அதன் உபரி நீரானது வெளியேறி வருகிறது. குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அதே போன்ற செங்கல்பட்டு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய பகுதியில அந்த குருவன்மேடு, அதே போன்று சிங்கப்பெருமாள் கோவில் ஒட்டியுள்ள அதிக அளவிலான சிறு சிறு கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்கள் வழியாக இந்த உபரி நீரானது வெளியேறி கால்வாய் வழியாக கடலில் சென்று கலக்கிறது. குறிப்பாக இந்த சிங்கப்பெருமாள் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குருவன்மேடு, அதே போன்று ரெட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு இந்த தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில தரைப்பாலமானது தற்பொழுது மேல்மட்டமாக அமைக்கப்பட்டு தற்பொழுது போக்குவரத்தானது நடைபெற்று வந்த நிலையில இந்த உபரி நீர் அதிக அளவில் வெளியேறக்கூடிய இந்த சூழல்ல இந்த தரைப்பாலம் முழுமையாக நிரம்பி அதே போன்று அங்கு உள்ளே செல்லக்கூடிய சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மழை நீரின் தீவுகளாகவே தற்பொழுது இந்த குருவன்மேடு, ரெட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகள் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக இந்த கிராமத்திலிருந்து மறுமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய சாலைகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த கிராமத்திலிருந்து வெளியே வருவதும் அதே போன்று உள்ளே போவதற்கான சூழல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில அந்த மழை நீரானது வடிவதற்கு 2 மற்றும் 3 நாட்கள் ஆகும் என்ற நிலையில பொதுமக்களின் அத்தியாவசியத்தை கூட வெளியே செல்ல முடியாத சூழலானது உருவாகியுள்ளது. அதே போன்று வெளியே இருந்து வருகின்ற வாகனங்கள் உள்ளே செல்வதற்கும் அதே போன்று உள்ளிருந்து வாகனங்கள் வெளியே வருவதற்கான சூழல் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில போலீசார் மற்றும் வருவாய்த்துறை மூலமாக அந்த எச்சரிக்கை பலகையானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இந்த மழை நீரானது அதிக அளவில் வரும் என்பதால் அந்த பகுதியில இருந்த தரைப்பாலத்தை சற்று மேலோகமாக அமைத்து போக்குவரத்தானது நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட இந்த மழையின் பாதிப்பால் இந்த பாலம் முழுமையாக நிரம்பி அந்த உபரி தென்னேரியின் உபரி நீரானது தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. மோகன்ராஜ், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 தரைப்பாலங்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பும், மழையினால் பொதுமக்களும் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி சாலமன்.